பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. நாம் அனைவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். திரியேக பராபரன் ஆகிய கர்த்தாவே, தேவனுடைய மேய்ச்சலும் ஆடுகளும் பிள்ளைகளும் ஆகிய நாங்கள் உடைய சன்னதிக்கு முன்பாக பணிந்து ஆராதனை செய்து உடைய திருவசனத்தை கேட்டு படித்து கிருபையும் ஆசீர்வாதத்தையும் அடையும்படி இங்கே கூடி வந்திருக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் ஆத்ம பஸ்தாத்தோடு உடைய திருவசனத்தை கேட்டு அதை நன்றும் சற்பனமான இருதயத்தில் காத்து பொறுமையோடு கனி கொடுக்கும்படியாக எங்களுக்கு அனுக்கிரகம் செய்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஒன்றான இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமென். ஆராதனை நார்மமாக கீர்த்தனை 99 ஆவியே மலை போலே ஊற்றும், பல ஜாதிகளை இயேசு மந்தையை கூட்டும். ஆவியே மலை போலே ஊற்றும், ஆவியே மலை போலே ஊற்றும், பல ஜாதிகளை இயேசு மந்தையை கூட்டும், மந்தையை கூட்டும். ஆவியே மலை போலே ஊற்றும், பாவிக்காய் ஜீவனை விட்ட கிறிஸ்தே, பாவிக்காய் ஜீவனை விட்ட கிறிஸ்தே, பரலில் பேசியே இறங்கிட செய்யும், இறங்கிட செய்யும். ஆவியே மலை போலே ஊற்றும், அன்பினால் ஜீவனை வேண்டே, ஆவே அருமாறி பொழியவே பரலோகம் சென்றி, பரலோகம் சென்றி இன்ப பேரோக்கிலே பொங்கி மகிழ, இன்ப பேரோக்கிலே பொங்கி மகிழ, ஏராளமான ஜனங்களை சேரும், ஜனங்களை சேரும். ஆவியே மலை போலே ஊற்றும், காத்திருந்த பல பேரும் மரணம் கடலும் கொள்ளா முன்னே உம் பாதம் சேரும், உம் பாதம் சேரும். தோத்திர கீதங்கள் பாடி புகழ்ந்து, தோத்திர கீதங்கள் பாடி புகழ்ந்து, சுத்தலோகம் வர தூயாவி ஓற்றும், தூயாவி ஓற்றும். ஆவியே மலை போலே ஊற்றும். இன்றைக்காக குறிக்கப்பட்டிருக்கிற ஞான சங்கீதங்களின் புஸ்தகம், அது 118 சங்கீதம் 14 வசனம் தொடங்கி 24 வசனம் முடிய வாசிக்க முறையாக வாசிப்போம். சங்கீதம் 118 14 வசனம் தொடங்கி 24 வசனம் முடிய நாம் முறையாக வாசிப்போம். கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானார். நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். நான் சாவாமலிருந்து கர்த்தர் என்னை வெகுவாய் கண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்புக் கொடுக்கவில்லை. நீதியின் வாசல்களில் நான் அவர்களுக்கு பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். எனக்கு ரட்சிக்கும்படியாக நான் உன்னை முன்னிறுத்துவேன். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது தம்முடைய ஜனங்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோ. ஆமென்.
பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இப்போது எப்போதும் சதா காலமும் இருக்கபடியே. ஆமென். பரிசுத்த ஆவியின் பண்டிகை. இந்த நாளில் வாசிக்கப்பட வேண்டிய சுவிசேஷ வாக்கியத்தை நாம் வாசித்து கேட்போம். அது பரிசுத்த யோவான் என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 முதல் 31. யோவான் 14 வசனங்கள் 23 31. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னதாவது: ஒருவன் என்னில் அன்பு கூர்ந்தால் என் வார்த்தையை கைக்கொள்வான், என் பிதா அவனில் அன்பு கூறுவார், நான் நம்மிடம் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவேன். என்னில் அன்பு கூறாதவன் என் வார்த்தையை கைக்கொள்ளான். நீங்கள் கேட்கிற வார்த்தை என்னுடையதல்ல, என்னை அனுப்பின பிதாவுடையது. நான் உங்களோடு தங்கி இருக்கையில் உங்களுக்கு சொன்னேன், என் நாமத்தில் பிதா அனுப்பப்படுகிற பரிசுத்த ஆவியாகிய சகாயரோ எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிறது போல நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்கவும் வேண்டாம், அதைரியப்படவும் வேண்டாம். நான் போவேன் என்றும் திரும்ப உங்களுடன் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என்னில் அன்பு கூர்ந்தால் நான் பிதாவிடம் போகிறேன் என்று சந்தோஷப்படுவீர்கள். ஏனெனில் பிதா என்னிலும் பெரியவர். இது நடக்கும்போது நீங்கள் நம்பும்படியாக நடப்பதற்கு முன்னமே இது உங்களுக்கு சொன்னேன். இனி நான் உங்களோடு அநேக காரியங்களை பேசுவதில்லை. இந்த உலகத்தில் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடம் ஒன்றுமில்லை. நான் பிதாவை அன்பு கூறுகிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும் என்றார் என்பதுவே. அவருடைய நல்ல வார்த்தைகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக பயபக்தியோடு நாம் தேவனிடத்தில் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த எல்லாம் ஆகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். ஒரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்தாவியினால் கர்ப்பத்தில் குறித்து கன்னியாத்தில் பிறந்து பொது பாத்திரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவம் உயிர்த்தெழுந்தார். பரத்திலே எல்லா பிதாவாகிய கடவுள் வலதுபுறத்தில் வீற்றிருக்கிறார். அவருக்கு மருத்துவரையும் நான்கு வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அறிக்கையிட்ட இந்த விசுவாசத்துல நம்மில் நம் ஜீவன் இருக்கு மட்டுமா இதில் உறுதியாக உயிர்த்தெழுந்த கர்த்தர் தாமே உங்கள் அனைவருக்கும் உதவி செய்து ஆசீர்வதித்து காப்பதாக. நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் இருக்கிறது. பரிசுத்த ஆவியின் பண்டிகையாகிய இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்கென்று நம்முடைய திருச்சபையால் கொடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதி, அது சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து அதன் பேரில் நாம் தியானம் செய்யலாம். சகரியா 4:6. அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, இந்த ஆவினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாள் இது பரிசுத்த ஆவியின் பண்டிகை நாள். எப்படி நாம் மற்ற பண்டிகைகளை கொண்டாடுகிறோமோ அதை போல இந்த பரிசுத்த ஆவியின் பண்டிகையை நாம் கொண்டாட வேண்டும். ஆனால் கொண்டாட முடியாதபடி நாம் தடுக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் எல்லோரும் அறிந்திருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவி என்பவருக்கு பல பெயர்கள் உண்டு. பரிசுத்த ஆவி, ஆவி, கர்த்தரின் ஆவி, கர்த்தருடைய தேவனுடைய ஆவியானவர், ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவியானவர் என்றெல்லாம் அப்படியே சொல்லிக்கொண்டே போனால் அநேக
ஆவியோடு கூட இணைக்கப்படுகிற அனைத்தையும் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக நாம் சொல்லிக் கொள்கிறோம். பொதுவாகவே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேருக்குமே ஒரு அடையாளங்கள் உண்டு. பிதாவானவருக்கு கழுகு சின்னம் ஒரு அடையாளம். நிறைய ஆலயங்களில் குறிப்பிட்டு அந்த கல்கை சின்னத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. பார்த்து சென்னையிலே அடைக்கலநாதர் ஆலயத்தில் குமாரன் என்று சொன்னால் ஒரு ஆட்டுக்குட்டி, அது அடையாளம். பரிசுத்த ஆவியானவர் என்று சொன்னால் புறா ஒரு அடையாளம். பிதாவானவர் கழுகு சின்னத்துக்கு அடையாளமாகவும், குமாரன் ஆட்டுக்குட்டிக்கு அடையாளமாகவும், பரிசுத்த ஆவியானவர் புறாவிற்கு அடையாளமாகவும் காட்டப்படுகிறார். இந்த நாளுடைய சிந்தனையை 3 தலைப்புகளில் சிந்தித்து நாம் கடந்து செல்லலாம். ஒன்று, பலத்தினால் அல்ல, நாட் பை மைட். இரண்டாவது, பராக்கிரமத்தினாலும் அல்ல, நாட் பை பவர். மூன்றாவது, ஆவியினாலே ஆகும், பட் ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் என்று சொல்லி 3 காரியத்தை நாம் சிந்தித்து கடந்து செல்லலாம். முதலாவது, பலத்தினால் அல்ல. யாத்ராகம புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 11 முதல் 15 வரை வாசிக்க கேட்டார். மோசே பார்வோன் அரண்மனையில் இருந்தபோது அவன் தன் சுயபலத்தால் இஸ்ரவேல் மக்களை காப்பாற்றி விடலாம், விடுதலையாக்கி விடலாம் என்று நினைத்தான். அதை செயல்படுத்த எபிரேயனை அடித்த எகிப்தியனை கொன்று போட்டான். கொன்று அவனை புதைத்து விட்டான். இதனால் தோல்வி கண்டவனாய் மீதியான தேசத்திற்கு ஓடிப்பான். அங்கு அவனுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்த பாடம் என்னவென்று சொன்னால், என்னுடைய ஆவியினால் ஆகும், உன் பலத்தினால் அல்ல என்பதை ஆண்டவர் அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். ஆனால் மோசே தன்னுடைய சுய பலத்தினால் எல்லாவற்றையும் செய்துவிட முடியும் என்று நினைத்தான். யாத்ராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 10 வசனங்களில் அடங்கியிருக்கிற வார்த்தைகளை நாம் யோசித்து பார்ப்போம். ஆனால் தேவன் இஸ்ரவேல் மக்களை மீட்க மோசேயை அழைத்தார். மோசேயை அழைத்தார். வசனம் 4 சொல்கிறது, யாத்ராகமம் 3:4, மோசே மோசே என்று ஆண்டவர் அழைத்தார். உன் பாதரட்சியை கலட்டி போடு, இது பரிசுத்த பூமி என்று சொல்லி முச்செடியிலே எரிந்து கொண்டிருக்கிற நெருப்புக்கு அருகில் என்று ஆண்டவர் சொன்னார். அப்பொழுது மோசே என்ன சொன்னார் என்று சொன்னால், இந்த இஸ்ரவேல் மக்கள் என்னை ஆண்டவர் அனுப்பினார், நான் உங்களை அழைத்து போகிறேன் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு என்று சொன்னால் என்னை அவர்கள் நம்ப மாட்டார்களே, அதற்கு என்ன அடையாளம் என்று கேட்டார். யாத்ராகமம் 4ஆம் அதிகாரத்தில் 2 முதல் 5 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசித்து பார்க்கிறார்கள். கோல் பாம்பாகி பாம்பு கோலான, இதை அவர்கள் முன் செய், நம்புவார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அதை இவன் சொன்னான், இதையும் நம்பாமல் போய்விட்டால் என்ன செய்வது என்று கேட்டபொழுது ஆண்டவர் யாத்ராகமம் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 6 முதல் 8 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசித்தார். பின்பு ஒரு அடையாளத்தை காண்பிப்பேன், அது தண்ணீரை இரத்தமாக்குவேன், அப்பொழுது அவர்கள் நம்புவார்கள் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, வசனம் யாத்ராகம புத்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால், எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். எகிப்து தேசத்திலே என்னுடைய அற்புதங்களை அடையாளங்களை மிகுதியாய் நான் நடப்பிப்பேன். இப்போ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், கர்த்தருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று சொல்லி மோசேயை அனுப்பினார். மோசே போனான், பார்வையோ ராஜா இடத்துல கேட்டான், அவன் அனுப்ப முடியாது என்று சொன்னான். அப்பொழுது ஆண்டவர் 10 வாதைகளை கொடுத்து அவர் ஆவியினால் இஸ்ரவேல் மக்களை அடிமை தளத்திலிருந்து புறப்பட செய்தார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார், நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்வார். இந்த 10 வாதைகளை பார்த்த பிறகு பார்வோன் ராஜா சரி மக்களை போங்கள் என்று சொல்லுகிற பொழுது, நானே கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொன்னாரே. அப்படியானால் என்ன அர்த்தம்? ஆவியினால் எல்லாம் ஆகும், பலத்தினால் அல்ல.
யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் 51ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணி அணியாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். கர்த்தருடைய பலம் 10 வாதைகளை அனுப்பி அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்தினுடைய அதிபதியாக இருக்கிற பார்வோனுடைய மனதை இந்த மக்களை போக விடுங்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக 10 வாதைகளை என் தேவன் அனுப்பினார். பிற்பாடு அணி அணியாய் மக்கள் புறப்பட்டு சென்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே இஸ்ரவேலுடைய பலத்தினால் அல்ல, இந்த அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்ட மக்கள் இஸ்ரவேலின் பலத்தினால் புறப்படல, மோசேயினுடைய ஞானத்தினாலும் பலத்தினாலும் புறப்படவில்லை. கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கிறதோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்ன வேத வார்த்தையின்படி கர்த்தர் அடிமைத்தனத்தின் வீட்டில் இருந்து இஸ்ரவேல் மக்களை கர்த்தருடைய ஆவி விடுதலை செய்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக தடைகள் ஏதேனும் இருக்கிறதா? உங்கள் வாழ்க்கையில் பர்வதம் ஏதேனும் அடைத்திருக்கிறதா? ஏதேனும் செயல்பட முடியாத பிரச்சனைகள் இருக்கிறதா? அல்லது கடன் பிரச்சனைகள், தொல்லைகள், கஷ்டங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதா? எல்லாவற்றிலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் 100%, 100க்கு 100% நீங்கள் கர்த்தரிடத்தில் உங்களை ஒப்புக் கொடுத்து வாழ்கிற பொழுது, கர்த்தருடைய செயல்பாட்டுக்கு உங்களை ஒப்புக் கொடுக்கிற பொழுது எல்லாவற்றையும் கர்த்தர் அவருடைய பலத்தினால் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம். கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. எனவே ஆருடைய பலத்தினால் இந்த உலகத்தில் எந்த காரியமும் நடக்கும் என்பதை உணர்ந்து உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு கர்த்தர் மீது உங்கள் பாரத்தை வைத்து வாழ கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இரண்டாவதாக, பராக்கிரமத்தினாலும் அல்ல, நாட் பை பவர், என்னுடைய பலத்தினாலும் அல்ல, என்னுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல. இஸ்ரவேல் மக்கள் மீதியானியரால் மிகவும் நெருக்கப்பட்டார். பயந்து கொண்டு வாழ்ந்த அந்த மக்கள் பார்த்து கர்த்தர் கிதியோனிடம் பேசினார். இஸ்ரவேல் மக்கள் பயந்து கொண்டு வாழ்ந்ததை பார்த்து கர்த்தர் கிதியோனிடம் பேசினார். என்ன சொல்கிறார்? நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 12-13 வாசித்தால், கர்த்தர் பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கிதியோனுக்கு பலத்தை கொடுக்கிறார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி இஸ்ரவேல் மக்களை யுத்தமிட்டு அடிமைகளாக்க மீதியானியர், அமலேக்கியர் தயாராக வந்து இறங்கி காத்திருக்கிறார். நீ போ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ போ, நீ பராக்கிரமசாலியாய் போ என்று ஆண்டவர் அழைத்து அவனை அழைத்தார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நியாயாதிபதியின் புத்தகத்திலே 7:12 வாசித்து பார்த்தால், அவர்கள் தொகை வெட்டுக்கிளியை போல திரளாய் படுத்து கிடந்தார்கள் என்று நியாயாதிபதியின் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அதை போல எண்ணிலடங்காத வெட்டுக்கிளிகள் இன்றைக்கு வட இந்தியாவில் ஓடிக்கொண்டிருக்கிறதை நீங்கள் நான் பார்த்தோம். அன்றைக்கு மீதியானியரும் வெட்டுக்கிளிகளை போல அவர்கள் திரளாய் சண்டை போடுவதற்கு படுத்து கிடந்தார்கள். எல்லாரும் அவர்கள் கொண்டு வந்த ஒட்டகத்திற்கு கணக்கில்லை, அது கடற்கரை மணலை போல் திரளாயிருந்தது. இவர்கள் எதிர்த்து விரட்ட கிதியோனை கர்த்தர் தயார் செய்தார். அப்ப அவர்கள் எவ்வளவு சேனைகள் கடந்து வந்திருந்தாலும், எவ்வளவு ஒட்டகத்தில் அவர்கள் வந்து இறங்கி இருந்தாலும், கர்த்தர் கிதியோனை தயார் செய்து இஸ்ரவேல் மக்கள் கூட்டம் போருக்கு ஒன்று கூட்டப்பட்டது. இஸ்ரவேல் மக்களை போருக்கு ஒன்று கூட்டினார்கள். நியாயாதிபதிகள் புத்தகம்
7ஆம் அதிகாரத்தின் 2 முதல் 7 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தால், இஸ்ரேல் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அமலேக்கியரை அவர்கள் வென்றுவிட்டால் எங்கள் பலத்தினால் தான் நாங்கள் வென்றோம் என்று சொல்லுவார்கள் என்பதனாலே கர்த்தர் அந்த கூட்டத்தை எல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன சொன்னார் என்று சொன்னால், கூட்டத்திலே பயமும் திகிலும் உள்ளவர்களை திருப்பி அனுப்பிவிடு என்று ஆண்டவர் சொன்னார். யாரெல்லாம் போருக்கு போக அஞ்சுகிறார்களோ, உயிர் போய்விடும் என்று அஞ்சுகிறார்களோ, அவர்கள் பயந்திருந்தால் அவர்களை திருப்பி கூப்பிட்டு அனுப்பிவிடு என்று சொன்னார். அப்பொழுது 22,000 பேர் அந்த கூட்டத்தில் இருந்த மக்களிலே வீட்டுக்கு போய்விட்டார். மீறி இருந்தவர்கள் 10,000 பேர் இருந்தார்கள். இவர்களையும் குறைக்க வேண்டும் என்று ஆண்டவர் யோசித்து என்ன சென்றார் என்று சொன்னால், தண்ணீர் இன்றைக்கு அழைத்து போ, அங்கே நக்கி குடிக்கிறவர்களாகிய 300 பேரை மாத்திரம் ஒரு பக்கத்தில் சேர்த்துக்கொள். அந்த 300 பேர் உனக்கு போதும், நீ அமலேக்கியரை வென்றுவிடலாம் என்று சொல்லி ஆண்டவர் அனுப்பினார். அப்படியே அவன் ஆற்றிலே ஓடுகிற தண்ணீரை பார்த்து மக்கள் எல்லாம் தண்ணீர் குடியுங்கள் என்று சொன்ன பொழுது நக்கி குடித்த 300 பேரை மாத்திரம் அவன் சேர்த்துக் கொண்டு மீதியானவரை அங்கே நில்லுங்கள் என்று சொல்லிவிட்டான். எப்படி யுத்தம் செய்ய வேண்டும்? ஒரு பலசாலி 10 பேர் போதும், ஒன்றுமில்லாதவர்கள் 1000 பேர் அவசியம் இல்லையே என்று யோசித்து யுத்த யுக்தியை ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். இங்கே நீங்கள் பார்ப்பீர்களானால் கிதியோனையும் அவன் வேலைக்காரன் பூராவையும் மீதியானின் படை இருக்கும் இடத்திற்கு அருகில் அனுப்பி தைரியத்தையும் பலத்தையும் கூட்டுகிறார். ஆண்டவர் என்ன சொல்கிறாருக்கு? எக்காலத்தை ஊதவும் வெறும் பானைகளையும் தீவெட்டிகளையும் எடுத்து போங்க. அவர்கள் போர் செய்வதற்கு எல்லா ஆயத்தத்தோடு கடந்து வந்திருக்கிறார்கள், எல்லா ஆயுதங்களோடு கடந்து வந்திருக்கிறார்கள். ஆனால் கிதியோனை கர்த்தர் அவருடைய பராக்கிரமத்தினால் நிரப்பி பராக்கிரமசாலியை வா என்று அழைத்து ஒரு 300 பேரோடு கூட அங்கே போகிறார். அதிலும் பார்த்தால் அந்த 300ஐயும் 100 விட்டார். 100 100 பேர் கொண்ட 2 அணிகளை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். 100 100 100 என்று சொல்லி எல்லாரும் வெயிட் பண்ணுங்க, இந்த 100 பேரை மாத்திரம் அழைத்துக் கொண்டு இவன் போவான் என்று சொல்லி அவன் சென்று அங்கே போயிடுகிறதை நாம் பார்த்தோம். அப்படியானால் இன்றைக்கு நீங்கள் நானும் வாசிக்கிறபடி அபேல் பெலா சொலா என்ற இடம் வரைக்கும் ஓடி போனார். இஸ்ரேல் மக்கள் வெற்றி பெற்றார். அப்படியானால் இன்றைக்கு நீங்களும் நானும் கூட ஆண்டவர் என் பட்சத்தில் இருப்பாரானால், பராக்கிரமம் செய்கிறவர் என்னோடு கூட இருப்பாரானால், எப்படிப்பட்ட படையையும் எப்படிப்பட்ட சேனையையும் நான் முறியடிக்க முடியும் என்ற எண்ணத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கையில நாம் பலமும் அல்ல, மற்ற மனிதனுடைய பராக்கிரமும் அல்ல, ஆனால் ஆண்டவருடைய ஆவியினால் ஆகும் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் கிதியோனை அவர் தயார்படுத்தி மீதியானியரை அவர் விரட்டி அடிப்பதற்கு ஆண்டவர் அருமையான கிதியோனை கொண்டு ஆண்டவரின் பலத்தினால் அவரை நிரப்பி வெற்றி பெற செய்தார் என்பதை குறித்து நீங்கள் நாம் சிந்திக்க வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாமும் ஆண்டுடைய பலத்தால் இந்த உலக வாழ்க்கையில் கொரோனா என்ற மிகப்பெரிய எதிரியை வெல்ல கர்த்தருடைய பலத்தை பெறுவோம் என்று விசுவாசித்து அந்த பலத்தோடு கூட நாம் இருப்போம். கர்த்தர் நம்மை வெற்றியடைய செய்வார். கடைசியாக ஆவியினால் ஆகும், பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே ஆகும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள எத்தனையோ நிகழ்வுகளை நாம் சிந்திக்கலாம். அதிலே இங்கு இஸ்ரவேலுக்கு விரோதமாக பெலிஸ்தியர் படையெடுத்து வந்தார். அதிலே கோலியாத் என்பவன் இஸ்ரவேலரை பார்த்து சவால் விட்டான். அவனுடைய உயரம் 6 முழம் 1 ஜான். அவன் போருக்கு செல்வதற்கு வேண்டிய அனைத்து ஆயத்தங்களையும் ஆடைகளையும் அணிந்தவனாய் அங்கு நின்று கொண்டிருக்கிறான். அப்பொழுது அவன் பயங்கர உருவமாய் மற்ற மக்களுக்கு காணப்பட்டான். இஸ்ரேல் மக்கள் இவன் சொல்லை கேட்டு பயந்து போனார், அவன் சத்தத்தை கேட்டு பயந்து போனார். இஸ்ரேல்
படையிலே, இஸ்ரவேலின் படையிலே தாவீதின் சகோதரர்கள் இருந்தார்கள். அவர்களை பார்க்க சவுல் தாவீதை அனுப்பியிருந்தார். அந்த நேரத்தில் தான் பெலிஸ்தியர் கோலியாத்துக்கு முன்பாக விட்ட சவாலை அவர் பார்த்தார். தாவீது, நான் கோலியாத்தோடு கூட போயிடுவேன் என்று சொல்கிறார். அதுக்கு சவுல் சொன்னான், வேண்டாம், நோ நோ நோ, அதெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்கிறார். அதற்கு தாவீது சொன்ன வார்த்தை, கோலியாத்தை கொல்வேன், கோலியாத்தை கொல்வேன். அவன் 6 முழம் 1 ஜான் உயரம் இருந்தாலும் சரி, அவன் எப்படிப்பட்ட கர்ஜிக்கிறவனாய் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய ஆவி என்னோடு கூட இருக்கிறபடியினால் நான் அவனை கொல்வேன் என்று சொல்லி, அவன் யுத்த பயிற்சிக்கு செல்லாதவன், ஆயுதங்கள் எதையும் பார்க்காதவன், ஆயுதங்களும் அவனிடத்தில் இல்லை. ஆனால் இந்த கோலியாத்தை வெல்வதற்கு அவனிடத்தில் இருந்த காரியம் என்னவென்று கேட்டால், ஒரு கவனும் 5 கூழாம் கல்லும் தான் அவனிடத்தில் இருந்தது. அவன் சொன்னான், நான் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினால் உன்னிடத்தில் வருகிறேன், நான் சேனையுடைய கர்த்தருடைய நாமத்தினால் உன்னிடத்தில் வருகிறேன் என்று சொல்லி அவன் கவனில் கல்லை வைத்து அடித்தான். அது கோலியாத்தின் நெற்றியில் பட்டு அவன் அப்படியே சாய்ந்தான், இறந்தான், மரித்து போனான். கர்த்தருடைய பலம் இருக்குமானால், கர்த்தருடைய ஆவி இருக்குமானால், எப்படிப்பட்ட பலசாலியையும் எப்படிப்பட்ட பலசாலிகளையும் நாம் எதிர்த்து நிற்க முடியும் என்பதை தாவீது உங்களுக்கு விளக்கும் எடுத்துக்காட்டு. அப்படியானால் 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறபடியால் கர்த்தருடைய ஆவி உங்கள் பட்சத்தில் இருக்குமானால், கர்த்தரின் ஆவி உங்களோடு கூட இருக்குமானால், எப்படிப்பட்ட மலை போன்ற கஷ்டங்களையும் எப்படிப்பட்ட காரியத்தையும் அவர் பணிவோட மாற்றி விடுவார் என்பதை நினைத்து பார்த்து வாழ வேண்டிய பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோம். எனவே பலம் அல்ல, பராக்கிரமும் அல்ல, கர்த்தருடைய ஆவி யாரிடத்தில் இருக்கிறதோ, கர்த்தருடைய பலன் யாரிடத்தில் இருக்கிறதோ, அவர்களால் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் வெற்றியை காண முடியும் என்பதை ஆண்டவர் உங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறார். எனவே பரிசுத்த ஆவியின் பண்டிகையில பரிசுத்த ஆவியானவர் மிக முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெற்று இந்த உலகத்தில் நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான எதிர்ப்புகளையும் மலை போன்ற காரியங்களையும் கூட நாம் கடந்து செல்வோம். ஆண்டவருக்கு சாட்சியாக இருப்போம். பரிசுத்த ஆவியுடைய பலத்தை நம்பி வாழ்வோம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து ஆண்டு காப்பாராக. ஆண்டவர் நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்று மாறாத எங்கள் அன்பிருந்த கடவுளே, பிள்ளைகளாக இல்லை மீண்டுமாய் உம்மை ஆராதிப்பதற்கு கொடுத்த அந்த வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு அப்பா நாங்கள் ஆலயத்திற்குள் பிரவேசிக்க முடியாத பிள்ளைகளாய், என்றைக்கு ஆலயம் திறக்கும் என்று சொல்லி ஆவலோடு காத்திருக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் காணப்படும். ஆண்டவரே, உலகம் எங்கும் கொரோனாவினுடைய தாக்கம் ஒவ்வொரு நாளும் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. தேவன் அறிவே. ஆண்டவரே, அமெரிக்க ஐக்கிய தேசம் எல்லாவற்றிலும் முதன்மையாய் பாதிப்பிலும் பலியிலும் முதன்மையாய் இருக்கிறது. தேவன் பார்க்க அப்படியாய் கூட ஆண்டவரே, இந்தியாவிற்காகவும் இந்தியாவில் மகாராஷ்டிரா மாநிலத்திற்காக ஜெபிக்கிறோம். அந்த மாநிலத்தில் ஏற்பட்டு வருகின்ற அதிகமான பாதிப்புகளை தேவன் கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே, டெல்லி, குஜராத் மற்றும் தமிழ்நாட்டுக்கான ஜெபிக்கிற தகப்பனே, தமிழ்நாட்டில் சென்னை மாநிலத்தில் அதிகமான பாதிப்புகள் ஒவ்வொரு நாளும் ஏறிக்கொண்டிருக்கிறதை தேவன் பார்க்கிறேன். மற்ற மாவட்டங்களிலும் கூட என் தேவனுடைய கிருபை இருந்து ஒத்தாசை இருந்து இந்திய தேசம் முழுமையுமாய் உடைய வல்ல கரம் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கி வந்து ஆண்டவரே, கொரோனா வைரஸை அழித்து போட்டு மக்களுடைய மனதில் இருக்கிற பயத்தை எடுத்துக்கொண்டு இந்த கிருபையினாலே முடிசிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம்.
அன்பு நிறைவா எங்கள் திருச்சபை பேராயருக்காக, உங்கள் குடும்பத்தினருக்காக, ஆலோசனை சங்கத்தாருக்காக, அன்று மற்ற ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம், ஊழியக்காருக்காக ஜெபிக்கிறோம் எல்லோரையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து இந்த திருவரம்பூர் குருசிகத்திற்காகவும் இங்கிருக்கிற அனைத்து மக்களுக்காகவும் நீ தேவன் உடைய பலத்தினால் மக்களை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து ஏழைகள், விதவைகள், திட்டத்தவர்கள் கொரோனாவின் வைரஸினால் பாதிக்கப்பட்டு உண்ண உணவில்லாமல் ஆண்டவரை கஷ்டப்படுகிற மக்களுக்காக தேவனுடைய கிருபை பிள்ளைகளோடு கூட இடைபெற்று ஆண்டவரை இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் கொடுத்து உதவ ஏழைக்கு இறங்கும்படியான வாழ்வை கொடுத்தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து நேரே எங்களை ஆசீர்வதிப்பீராக. உடைய பாதுகாப்பின் வளையத்திற்குள்ளாக எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. உடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுக்காக எல்லாவற்றையும் போராடுவாரா. இயேசு நாமத்திலே கேட்பதும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பரமனுக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, கிறிஸ்து பரமனுடைய செய்யப்படுவதும் செய்வதாக, யாவற்றையும் தாரும் கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாரா. உன்னை காப்பாரா. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபையுள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தருள்வாரா. ஜெபத்தை கேளும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாயை தந்தருளும். ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காண செய்வீர். ஜெபமே ஜெபம் ஜெயம், ஜெயத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜெயத்திற்கு இதுவே சட்டம். ஆமென். தினாத்துமாவே கர்த்தரை சோசரி, என் முழுவதுமே நாமத்தை சோசரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோசரி, கர்த்தரை சைத்தானே பாராதே. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.